தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தனது பேச்சில் ஆட்சேபம் எதிர்ப்பு இருந்தால் தாவேக தலைவர் விஜயுடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயார் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். தமது பேச்சை திருத்து விமர்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் நடத்திய கலந்துரையாடலை பேச்சு பேட்டி கருத்து பகுதியில் பார்க்கலாம். நீங்க தமிழர்களை பத்தி அதிகமா பேசக்கூடிய நீங்கள் நடிகர் விஜயை பத்தி பேசும்போது மேடையில் நாகரிகம் இல்லாமல் பேசியதாக தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது. குறிப்பாக தமிழ் இனத்தை இது ஒரு இனமா என்ற ஒரு கேள்வி கூட எழுப்பியதாக சொல்லப்படுகிறது. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? தமிழ் இனமா என்ற கேள்வி இல்லை. இங்கு தமிழர் போர்வையில் வடவர்களும் பிற மாநிலத்தவர்களும் இங்கு பெருமளவில் வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி நான் சொன்ன அந்த 1.25 மணி நேர பேச்சு திரு விஜய் அவர்கள் கேட்கட்டும். அதில் அவருக்கு எது ஆட்சேபம் இருக்கிறது, அதில் அவருக்கு எதிர்ப்பு எது இருக்கிறது என்பதை குறித்து உங்களை போன்ற பத்திரிகையாளர்களை அழைத்து அவர் சொல்லட்டும். அதை நான் திரு விஜய் அவர்களோடு நேருக்கு நேராக விவாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். தங்களுடைய பணம் ஓட வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்கு பல மசாலா. ஆக இதை தட்டி கேட்பதற்கு சில கருத்துக்களை வெளிப்படையாக பேசிதான் என் மக்கள் ஏன் இப்படி இந்த பண்பாட்டுக்கு எதிரான விடயங்களில் ஈடுபடுகிறீர்கள், என் இளம் பெண்கள் குறிப்பாக திருமணமாகாத பெண்கள் இதுபோன்று சினிமாக்காரர்களை பார்த்தவுடன் உணர்ச்சி வயப்பட்டுவதும் அவர்களை கட்டிப்பிடிப்பதும் முத்தமிடுவதும் கூடாது. நீங்கள் பிறிதொரு காலத்தில் திருமணமாகி மாற்றானவரோடு வாழ வேண்டிய காலத்தில் கண்டிப்பாக அந்த ஆண்மகனுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தும். இந்த தவறுகளை என்னுடைய தமிழ் பிள்ளைகள் செய்யக்கூடாது. இங்க வந்தேரிகள் இன்றைக்கு சென்னையில் இருக்கிற நட்சத்திர ஓடல்கள்ல வெள்ளிக்கிழமான டிஸ்கோ என்கிற பெயரில் அங்க என்ன அந்த ஹோட்டல் நிர்வாகம் வச்சிருக்கிறான். நீங்க ஒரு இளம்பெண்ணோட உள்ள வந்தாதான் உங்களை உள்ள விடுன்றான். அந்த இளம்பெண் யாருடைய மகளா இருக்கலாம், யாருடைய தங்கையாக இருக்கலாம். அப்ப அந்த இளம்பெண்ணோட அங்க போன அங்க டிரெஸ் கோட் வச்சிருக்கிறான். அங்க வெறும் அரை உடை, கால் உடை, இது மட்டும்தான் உள்ள வரணும்ன்றான். இப்ப இதையெல்லாம் எதிர்த்து கடந்த காலங்களில் அடிச்சு நொறுக்கி போராட்டம் நடத்தியவன் வேல்முருகன். இவரை விட புகழ்பெற்ற நடிகர்களை எல்லாம் எதிர்த்து நான் பேசியிருக்கிறேன். ஆக என்னை பொறுத்தவரையில் சுமார் 45 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுடைய சினிமா கலாச்சார சீரழிவுக்கு எதிராக என் கருத்துக்களை ஆணித்தரமாக நான் முன்வைத்து வைக்கிறேன். ஆக அதையெல்லாம் வரலாறு தெரியாத இன்றைய விஜய் ரசிகர்கள் என்னை ட்விட்டர்ல, பேஸ்புக்ல, முகநூல்களில் நீங்க எழுதுவது ஏற்புடையது அல்ல. உங்கள் தலைவனை என்னோடு நேருக்கு நேரம் விவாதிக்க அழைத்து வாருங்கள். நான் அவரோடு பேச தயாராக இருக்கிறேன். 2 கிராம் நகைக்காக உங்க மாணவிகளை ஏன் அங்க கொண்டு போறீங்க அப்படின்னு குறிப்பிடுறீங்க. பள்ளி மாணவிகளை அப்படி சொல்லும் போது அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படாதா? அங்க பரிசு வாங்கின மாணவிகள் கஷ்டப்பட மாட்டாங்களா? அதாவது 2 கிராம் மாணவி கூட்டு போறதை நான் குறைன்னு சொல்லல. இதுக்கு முன்னாடியே இப்படி விஜய் அவர்கள் செய்கிறார்கள். இதை 1 ஆண்டு 2 ஆண்டு தேர்தலுக்காக செய்யக்கூடாது. ஒரு 10 ஆண்டு காலம் இது போன்ற சமூக நற்பணிகளை திரு விஜய் அவர்கள் செய்யுங்க, நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துறோம் அப்படின்னு வேல்முருகன் பேசியிருக்காங்க. அது ஏன் வெளியே வரல? அப்ப அங்க என்ன சொல்ல வேணும்னா, அதற்காக மட்டும் ஒரு பெருந்தலைவர் காமராஜரோடு ஒப்பிட்டு விஜய் 2 கிராம் தங்க நாணயம் கொடுத்த உடனே பெருந்தலைவர் காமராஜரும் விஜயும் ஒரே தராசில வச்சு பார்க்கிற அந்த மனப்பான்மை என் தமிழ்ச்சாதிக்குள் இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த கருத்தை வலு சேர்ப்பதற்காக சொன்னப்பட்ட கருத்தை தானே தவிர மாணவிகளையோ, பள்ளி மாணவிகளையோ, கல்லூரி மாணவிகளையோ, அவர்களுடைய பெற்றோர்களையோ ஒருபோதும் பேசல. பொது மேடைகளில், பொதுவெளியில சினிமா மீது இருக்கிற மோகத்தால இப்படி அவர் மாதிரியே மொட்டை அடிச்சுக்கிறது, பேண்டை கீச்சு விட்டுறது, உடம்புல பல இடங்கள்ல அவருடைய டாட் படத்தை வரைஞ்சிக்கிறது, இது எல்லாம் தமிழுடைய நாகரிகம் இல்ல. இதையெல்லாம் இங்க கொண்டு வந்து இறக்குமதி செய்கின்றவர்கள் இங்கு பெங்களூர்ல இருந்து வர்ற கன்னட கும்பல், அதே மாதிரி வேற மாநில டெல்லியிலிருந்து வர்றவங்க, மும்பாயிலிருந்து வர்றவங்க. உங்களுக்கு தெரியும், மும்பாயிலிருந்து வந்த ஒரு நடிகை தான் இங்க தமிழ்ச்சிக்கு கற்பே ஒண்ணு இல்ல அப்படின்னாங்க. ஆக அவரை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க வழக்கை தொடுத்து அவருடைய குடும்பாவிகளை எரித்து மிகப்பெரிய போராட்டங்களை எடுத்தவன் தான் வேல்முருகன். ஆக என்னுடைய மொழிக்கு, என்னுடைய இனத்திற்கு, என் பண்பாட்டுக்கு, என் கலாச்சாரத்திற்கு சீரழிவை ஏற்படுத்துகிற அவர் எந்த நடிகனாக இருக்கலாம், எந்த நடிகையாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்பேன், அவர்களை எதிர்த்து விமர்சனம் செய்வேன். அது என் மண்ணுக்கானது, என் மக்களுக்கானது, என் இனத்திற்கானது. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.